நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோட ERCயோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துருக்கோம். 11th ஒன், சுண்டு விரலே குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பனேன் சிங்கி. சிங்கின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த சிங்கி கீவோர்டை வச்சுக்கோங்க. இடம் இவ்வரிகள் குற்றால குறவஞ்சி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இந்நூலை இயற்றவர் திருக்கூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி திருக்கூட ராசப்ப கவிராயர், சிங்கி கீவேர்டு. பொருள்: சிங்கனும் சிங்கியும் உரையாடுகிறார்கள். அப்பொழுது சிங்கன் சிங்கியிடம், உன் சுண்டு விரலில் குண்டல பூச்சி ஏன் சுருண்டு கிடக்கிறது என்று கேட்கிறான். அதற்கு சிங்கி, அது குண்டல பூச்சி அல்ல, ஈழ நாட்டிலிருந்து கிடைத்த காலாழி என்னும் நகையாகும் என்னும் பதில் தருகிறார். அடுத்து, பாசம் என்பது யாதென கேட்டேன், பணிந்து பாரென இறைவன் பணிந்தான். பாசம்னா என்னன்னு கேட்டேன், இறைவன் கிட்ட. அவர் பணிந்து பாருன்னு சொன்னார். யார் சொல்றா? நீ மணி நான் ஒளி அப்படின்ற கவிதையிலிருந்து கவியரசு கண்ணதாசன் சொல்றார். இதனை இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன். பொருள்: கவிஞர் இறைவனை பாசம் என்றால் என்ன என்று கேட்டேன். இறைவன் பாசத்தை பற்றி விளக்குவார் என்று கவிஞர் நினைத்தார். ஆனால் இறைவன் பாசம் வார்த்தையால் சொல்லி விளக்குவதல்ல. உன்னிடம் உள்ள பொருட்கள் மற்றவரிடம் பகிர்ந்து பார், அப்பொழுது அவர்களோடு உன்னிடம் பாசம் காட்டுவார்கள். உனக்கு பாசம் உண்டாகும், அப்போது பாசத்தை நன்கு புரிந்து கொள்வார் என்று சொன்னார். தேர்டு, வாலியை கொன்றனங்க மாய நல்லோடி. இந்த வாலின்னொன்னே நம்ம வாலி வதைப்படலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு போகிறோம். ஆனால் அது கிடையாது. இங்கே முக்கூடர் பல்லு. தெளிவாக பாருங்கள். வாலியை கொன்றுங்கள் அப்படின்னா முக்கூடர் பல்லுல இந்த வரி கொடுத்துருக்காங்க. என்னும் நூலில் தரப்பட்டுள்ளது. இது இளைய பள்ளி கூறிய கூற்று. மூத்த பள்ளி பெருமாளை புகழ்ந்தும் சிவனை இகழ்ந்தும் பாடுகிறாள். இளைய பள்ளி அதற்கு பதில் தரும் விதமாக பெருமானை இகழ்ந்து இவ்விதமாக கூறுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள்: பெருமாள் ராமனாக அவதாரம் எடுப்போது வாலியை மறைத்து நின்று கொன்றார். இது வீரத்துக்கு அழகல்ல. இவ்வழி செயலை செய்தவனே உங்கள் பெருமாள் அப்படின்னு சொல்றாரு. 14th, கல்வனை கோரல் கடுங்கோல் என்று. கல்வன்னா யார் கல்வன் தெரிந்தா? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். வரி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றிருக்காரு. இது 50 காப்பியங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. பொருள்: கண்ணகி தன் கணவன் கோவலன் அநியாயமாய் கொல்லப்பட்டதை பாண்டியனிடம் முறையிடுகிறாள். அதற்கு பாண்டியன், உன் கணவன் கல்வன், ஒரு கல்வனை கொள்வது தவறாகாது, கல்வனை கொள்ளும் அரசன் கொடுங்கோலன் அல்லன் என பதில் சொன்னான். 15th, எல்லா உயிர்களுக்கும் நானே இருக்கின்றேன். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன்னு சொல்றாரு. யாரு? பாரத சமுதாயம்ல பாரதியார். பாரதிய சமுதாயம்ன்ற கவிதையில பாரதியார் சொல்லியிருக்காரு. பொருள்: பாரத போர் துவங்குவதற்கு முன்னே கண்ணன் விஜயனுக்கு கீதை உபதேசம் செய்தார். அப்பொழுது எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன், கொல்பவனும் நானே, கொல்லப்படுபவனும் நானே என்று கூறினார். பாரதியார் தம் கவிதையில் இதை எடுத்து உரைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 16th ஒன்று பார்ட் 4ல பார்க்கலாம். தன்யவாத்.